நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட துணை அமைப்பாளரும் நாங்கள் புத்தகம் ஒரு குறிப்பிட்ட அளவில் வாங்கி கருத்தை மக்கள்கிட்ட கிராமங்களுக்கு கொண்டு சேர்க்கறது எங்களோட வேலை. அப்போ நம்ம புத்தகத்தை ரெஃபர் பண்ணலாம். நம்ம இப்போ எனக்கு ஒரு சிறந்த பேச்சாளர் ரெஃபர் பண்ண புக்கு நான் தேடுதில்லை. இன்றைக்கி இந்த புக்கு நாளைக்கு நம்ம மற்ற இளைஞர்களுக்கு அடுத்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது நாங்கள் குறிப்பிட்ட அளவு நாங்களே புக்கு ஆர்டர் பண்ணோம். கிட்டத்தட்ட 100 புக்கு மேலே நாங்கள் இளைஞர் நிர்வாகிகள் சேர்ந்து எங்கள் மாவட்டம் சின்ன மாவட்டமாக இருந்தால் நாங்கள் ஒரு 100 புக்கு இப்போ வாங்குறதுக்கு முதல் தடவையாக சொல்லிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அடுத்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூடுதலாக புக்கு நாங்கள் வாங்குற ஐடியாவில் இருக்கோம். இப்போ வந்துட்டு நிறைய புக்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான புக்ஸ் தான் வாங்கியிருக்கீங்க, ஏதாவது காட்ட முடியுமா? நான் மேடை எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்போது இந்த மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாணம் செஞ்சாங்கன்னா திராவிட இயக்க சிந்தனைகள் பாடல்கள் இடம்பெறும். அது மாதிரி பாடல்கள் பேசும்போது மக்கள் மத்தியில் கொஞ்சம் சிரிப்போடு சேர்ந்து சிந்தனையை உருவாக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் தேடி ஒன்று நம்ம படிக்கிறது வழக்கம். தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து பொலிட்டிசைஸ்டாக இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அதற்கான முன்னெடுப்புகளாக எடுக்குதா இளைஞர் அணி? இப்போ அதுக்கான முன்னெடுப்புகள் முதல்வட்டமாக தான் கிராமங்கள் தோறும் இப்போ எங்கள் மாவட்டத்தில் கடந்த முறை உதயநிதி பிறந்தநாள் மட்டும் 100 பிரச்சார கூட்டம், அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் சிறிய அளவு பொதுக்கூட்டம் எப்படின்னா தெருமுனை பிரச்சாரம் நடத்தணும். அதோட நோக்கம் அப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு தலைமை கழக பேச்சாளரும் ஒரு இளைஞரணி பேச்சாளரையும் கொண்டுட்டு வந்து திராவிட சிந்தனை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தோம். அது இளைஞரணியோட செயல்பாடாக இருந்துச்சு. இப்போ இந்த புத்தக வெளியீடு இருக்குது. இதை நாங்கள் படித்தோன்னா நாங்கள் இன்னும் கூடுதலாக எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் புத்தக வாசிப்பை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டே இருக்கணும். அப்போ தான் இளைஞரணிகள் வந்து களத்தில் எதிர்கால தலைமுறை உருவாக்க முடியும். அதுக்கு நல்ல நமக்கு வாய்ப்பான தான் இது.